ஒரு பெரிய மனுஷனா நான் ஒரு அறிவுரை சொல்றேன். இந்த ரொம்ப பேரு கல்யாணம் ஆகாம இருக்கிற ஆண்கள் என்ன அநியாயமா இருக்கு சார். ஒவ்வொரு தாயும் ஒரு ஒரு கோயிலா சுத்தின்னு, ஜோசியக்காரன் பார்த்துன்னு, பூசணிக்காய் வெட்டியால எண்ணெய் ஊற்றி இது பண்ணுறதும், ஜோசியம் ஜாதகக்காரன் முன்னாடி அவங்களாம் சரி, நீங்களாம் ஆம்பளை பசங்க எதுக்குடா உயிரோட இருக்கிறீங்க? ஒரு கல்யாணம் பண்ணி கூட துப்பு இல்லையாடா உங்களுக்கு? நான் என்ன சொல்கிறேன் சார், உங்களுக்கு ஒரு 28 வயசு ஆயிடுச்சா? உங்களுக்கு 27 வயசில் பொண்ணுங்களாம் வருது. அதுக்கு நீ லவ் பண்ணல, இல்லை லவ் பண்ணி ஃபெயில் ஆகிட்டு ஏதோ ஒரு கரமம் கதையை தள்ளு. இப்போ உனக்கு கல்யாணம் ஆகணும். அது என்ன வழின்னா, சும்மா இப்படியே காலத்தை ஓட்டுன்னு அவங்க பார்ப்பான், இவங்க பார்ப்பான், ஜாதகம் பொருந்தலை, அது இல்லை, கருப்பு குள்ளம் அப்படி பேசினு இருந்தால் நடக்காது சார். நேராக ஒரு 10 ஜாதகம் எடுத்துக்கோ, மூஞ்ச பாரு, உனக்கு எது பிடிக்குதோ நேராக போய் கல்யாணம் பண்ணிக்கோ. முடிஞ்சு போச்சு. ஏன் சொல்கிறேன்னா, நீ எதிர்பார்க்குற மாதிரி பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தால் வாழ்க்கை நரகமாயிடும். அது இன்றைக்கி நாட்டில் என்ன நடக்குதுன்னா, உன்னை ஆளை வச்சு வெட்டுறாங்க. பெண்கள் கையில் போயிடுச்சு ராஜ்யம். எப்படி விஜய் கையில் தமிழ்நாடு ஆட்சி போயிடுச்சோ அந்த மாதிரி போயிடுச்சு. அலேக்கா போயிடுச்சு. அது அவ்வளோதான். நீ கட்டி காத்த உன்னுடைய கொள்கை இயக்கம், உன்னுடைய தமிழ்நாடுன்னு இருக்கக்கூடிய ஒரு தனி பெருத்துவம் எல்லாம் உனக்கு அந்த மாதிரி நீ பழைய கதை ஆம்பளை நான் ஆம்பளைன்னு பேசிதான் நடக்காது. அவங்க கையில் போயிடுச்சு. அதில் அவங்களே யாராலும் விரும்ப பண்ணாமல் அப்படி கிடக்குறாங்களே, அவங்க பிடிச்சானா ஒரு நன்றியோடாவது உங்க கூட இருப்பாங்க. நீயா போய் ஒரு பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணோ, ஒரு பொண்ணு இருக்கிற குடும்பமோ இந்த மாதிரி நீ எதிர்பார்க்குற மாதிரிலாம் போனியானா உனக்கு துக்கம் சர்வ நிச்சயம். அதனால் பூந்துரு டக்குன்னு போடு, எது எடுத்து போயின்னு இரு. இப்போ விஜய் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் பதவி கிடச்சிச்சு. அந்த ஜோசிகாரன் ஒருத்தனுக்கு தான் பதவி கிடைக்கல. அப்போ அவன் ஜோசியம் எங்கே போச்சு பாரு.